ஐங்க என்னோட சென்னைக்கு வந்து 4 வருஷம் ஆக போகுது. ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படி 2015 போகலாமா? 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தருமபுரியில் படிச்சேங்க. திரும்ப 7th ஸ்டாண்டர்ட் வந்து நீ ஒழுங்காக படிக்கல, அதனால் இன்னொரு வருஷம் படி, ஏஜ் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 7th ஸ்டாண்டர்டை 2 டைம்ஸ் படித்தேங்க. 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே இருக்க சென்னையில் ரெடில்ஸ் ஏரியா கேள்விப்பட்டிருக்கீங்க, அங்கே வரைக்கும் படித்தேன். 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒசூரில் படிச்சிங்க. அப்படி இப்படின்னு பார்த்தா 2021 12th முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீட் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு எழுதுனேன். நான் வந்து இருக்கிறது வந்து ஒசூர், அதனால் வந்து லாக்டவுன் போட்டதுனால வந்து எந்த டோல்கேட்லேருந்து அந்த டோல்கேட் வந்து எங்களால் போக முடியல. அதனால் வந்து நைட்டு வியாபாரம் வந்து சைக்கிளை வச்சு தள்ளிட்டேன். அப்பா கூட சேர்ந்து டைல்ஸ் ஷாப் வியாபாரமும் பார்த்துருக்கேன். அடுத்து வந்து ஒரு 3 மந்த்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் அமேசான் கம்பெனி வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து ஒர்க் போயிருக்கேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். அதனால் ஒரு கோட்டா வந்துச்சு, 7.5 ரிசர்வேஷன் ஒரு கோட்டா. மாகாண் டென்டல் காலேஜ் குன்றத்தூர் சென்னை, இது வந்து எனக்கு சீட் கிடைச்சி. நானும் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு ஆதித்ய வருவேன் கடன் மாதிரி ஜாலியாக போகணும். அந்த மாதிரி ஆதித்ய வருனால சரி மெடிக்கல் ஃபீல்டு ஆதித்ய வருங்க அந்த மாதிரி போகணும்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நான் வந்து தமிழ் மீடியம் போனேன். தமிழ் மீடியம் ஒரு ஃபஸ்ட் டே கிளாஸ் வந்து அனாட்டமி கிளாஸ் வந்து எடுக்கிறாரு வந்து பயங்கரமாக சொல்லிட்டார், இந்த மாதிரி தான் அந்த மாதிரி பிடிஎஸ்லாம் இருக்கா, இதில் இத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, இத்தனை இயர்ஸ் வந்து படிக்க போகிறீங்க, ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்னு அப்படியே சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து எடுக்கிறாரு. 3 சாங் பற்றி எழுதி போடுறாரு. நீட்டு ஒரு தோல்வி இருக்குது அப்படின்னு இருக்கிறேன். ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஸ்ட்ரகிள் ஆனால் ஃபஸ்ட் இயரில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயரை பாஸ் பண்ணிட்டேன். செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஆனால் ஃபைனல் இயர் வந்து பார்க்கணும், 8 சப்ஜெக்ட்டு, 8 தியரி எழுதணும், 8 ப்ராக்டிக்கல் எழுதணும். அந்த ஒரு மாதம் மட்டும் தேர் தெரியல அந்த மாதிரி பிரச்சனை. அப்படி இப்படின்னு பண்ணி அந்த ஒரு பாஸ் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை வாங்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாதிக்கு யாராவது 16 எக்ஸாம் எழுதுவாங்க. நான் எழுதுவேன். இங்கே சென்னைக்கு வந்து நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. 2022 2026 நான் வந்து டென்டல் டிபார்ட்மெண்ட். நான் டென்டல் டிபார்ட்மெண்ட்டு தவிர எனக்கு வந்து நர்சிங் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. வாழ்க்கை வந்து இங்கே தான் முடிய போகுது அப்படின்னு யோசிச்சுருக்கோம். அதில் நம்மளை போய் போய் கொண்டு போய் சேர்க்கணுங்க, அந்த இடத்துல போய் நம்ம வந்து சேர்க்கணும். நம்ம கடமை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கோம். நம்பிக்கையாக இருங்க. அண்ட் ஸ்டில் ப்ளீஸ் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் இருக்குது. ஸ்டில் வெயிட்டிங் வேர் லைஃப் டேக்ஸ் மீ. ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, நாட் பர்ஃபெக்ட், ஜஸ்ட் ப்ரெசென்ட்டு.